ரெடிகிலி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்ஜே ரோஸ், ரெடிகிலி 106.5 FM ஸோ நம்ம கூட பைனியர் பிசினஸ் சர்வீஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ் ஷர்லி பிரான்சிஸ் இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களை ஒவ்வொரு டைமும் மீட் பண்ணும்போது நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு போறேன். அண்ட் எப்பவும் போல மேமோட ஒவ்வொரு வீடியோமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அமீரகத்தில் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அண்ட் அந்த ஐடியாவோட இருக்கீங்களோ அந்த ஐடியாவும் தராங்க, அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக A to Z எல்லா சர்வீஸுமே ரொம்ப ஈஸியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம பைனியர் பிஸ்னஸ் சர்வீசஸில். அண்ட் இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மேம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. மேம், அமீரகத்தில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக நீங்கள் திகழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க மேம். அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள். மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இப்போ காமர்ஸ் மெம்பர்ஷிப், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெம்பர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அது எதற்காக அண்ட் இது வச்சிருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு மேம்? ஆக்சுவலாக இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ட்ரேட் லைசன்ஸ். பேசிக்கலி நார்மலி நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கும்போது அவங்க அந்த கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் ட்ரேட் லைசன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா அது கமர்ஷியல் லைசன்ஸு, ப்ரொஃபஷனல் லைசன்ஸு, அந்த மாதிரி கேட்டகரைசேஷன் இருக்குது. அதில் வந்து கமர்ஷியல் லைசன்ஸாக இருந்தால் நீங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக எடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பையிங் அண்ட் செல்லிங், இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து போர்ட்டில் அது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே அது பண்ண முடியும். அதனால கமர்ஷியல் லைசன்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக பண்ணுறாங்க. அதை வந்து நீங்கள் லைசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே வந்து நம்ம வந்து அதையும் சேர்த்து தான் பண்ணி தருவோம். அதோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ட்ரேட் லைசன்ஸ் இருக்கும்போது அது கூட கொடுத்துரும். ஆனால் கான்ட்ரரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் லைசன்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கம்பல்சரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்ற கம்பல்சரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் கேட்டகரி அப்படின்னு சொன்னால் ஒரு சர்வீஸை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அவங்க வந்து ஒரு பையிங் அண்ட் செல்லிங்கா இல்லை கஸ்டம்ஸுக்கா அந்த மாதிரிலாம் போக வேண்டிய அவசியம் வராததுனால அது நார்மலாக கவர்மெண்ட் வந்து கம்பல்சரி வச்சுக்கிறது இல்லை. பட் இஃப் யூ திங்க் நம்ம லைசன்ஸ் எடுத்துகிட்ட பிறகு எங்கேயாவது போய் சம் இது இருக்குது. ஏன்னா ஐடி சர்வீசஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டர்நேஷனல்ல இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இங்கே இருந்து பேமெண்ட் வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு சம்டைம்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியாக தேவைப்படும். அப்படி இருக்கிறவங்க இந்த லைசன்ஸ் பண்ணும்போது அது கூட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது. பட் லைசன்ஸை முடிஞ்சிட்டு போய் நீங்கள் வந்து சேம்பரில் உங்களோட லைசன்ஸு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம்னா அவங்க மறுபடியும் ஒரு 2000 dirhams கிட்ட சார்ஜ் பண்ணி நம்மளுக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது வச்சுக்கிறதுக்கு செப்பரேட்டான ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டும் வச்சுக்கினா போதும். அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டான பெனிஃபிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் ரிக்குவயர்மெண்ட், அதாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும் சில இடத்துல நம்ம ட்ரேட் லைசன்ஸ் வச்சிருக்கும் போது. அப்படி இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து அது எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன மாதிரி லைசன்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கைட் பண்ணியிருக்கும் போது எங்களுக்கு என்ன கவலை. ஓகே மேம், இப்போ ஃப்ரீ ஜோன் லைசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு லைசன்ஸ் வச்சுட்டு கம்பெனி ஆப்ரேட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணலாமா மேம்? கண்டிப்பாக ஃப்ரீ ஜோன் லைசன்ஸ் வச்சுட்டு பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் வந்து UAE-லேயே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் அவங்க எப்பவுமே வந்து துபாய் ஒரு UAE மெயின்லேண்ட் பேஸ்டு லைசன்ஸ் தான் எடுக்கணும். சப்போஸ் இப்போ உங்களோட ஆக்டிவிட்டி வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாய் வந்து ஒரு மெயின் ஹப்பாக இருக்காங்க, இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங்க்கு மெயின் ஹப்பாக இருக்காங்க. சைனாலிருந்து மெட்டீரியல் இங்கே வருது, இந்தியாவுக்கு போகுது, இல்லை ஈரானுக்கு போகுது. அந்த மாதிரி எல்லா கண்ட்ரியிலும் மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே வந்து இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகுது. அந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரிலிருந்து கொண்டு வந்து இங்கே எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க இன்னொரு கண்ட்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க இந்த மெட்டீரியலை. அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ஃப்ரீ ஜோனில் லைசன்ஸ் எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லது. என்ன காரணம்னா அங்கே வந்து இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் ஜோன் விச் மீன்ஸ் அங்கே வந்து இந்த ஃப்ரீ ஜோனில் இருக்கிற லைசன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எந்த கஸ்டம் டியூட்டியா இல்லை வேட்டா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் சாதாரணமாக இப்போ இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வரணும், கஸ்டம் டியூட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய GST அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக நீங்கள் கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வேறு கண்ட்ரிக்கு ஏற்றி அமைச்சிக்கலாம், எந்த விதமான ஒரு இது இல்லாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு ஃப்ரீ ஜோன் லைசன்ஸ். ஆனால் ஒரு கம்பெனி விச் இஸ் பேஸ்ட் இன் துபாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த லைசன்ஸ் எப்பவுமே பேசிக்கலாக வந்து நீங்கள் வந்து மெயின்லேண்டில் தான் எடுக்கணும். சூப்பர் மேம், இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி ஆளுங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ஜோன் லைசன்ஸ் என்ன, அதுக்கு ஏன் அது வச்சிருக்காங்க, மெயின்லேண்ட்ல ஏன் வச்சிருக்காங்க, அதுக்கு என்ன ரீசன் அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறதாங்க. எல்லாருமே ஃப்ரீ ஜோன்ல இருக்க அதை வச்சு என்ன பண்ணிக்கலாமே. நோ, தட் இஸ் நாட் தட் வே. ஃப்ரீ ஜோன்ல இருக்கிறது வந்து மெயின்ல வந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீ ஜோன்ல எடுத்தீங்கன்னா நீங்க அங்கேயே பைண்டட். அதே இப்போ நீங்க துபாய் இல்லை எனி மெயின்லேண்ட்ல எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் UAE, 7 Emirates, ஈவன் அதர் கண்ட்ரீஸ் யூ கேன் டூ பிசினஸ். பட் யுவர் கம்பெனி இஸ் பேஸ்ட் இன் UAE. அப்படி வரும்போது அது மெயின்லேண்ட் கம்பெனியாக தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரீ ஜோனில் எடுக்கிற எல்லா கம்பெனியுமே வந்து ஆஃப் ஷோர் கம்பெனியில் கன்சிடர் ஆனது. இப்போ அது வந்து நிறைய விஷயங்கள், இப்போ டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்ல வந்து அது அஃபெக்ட் ஆகும். மெயின்லேண்டில் இருக்கிறது இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஓகே மேம். அண்ட் இப்போ வந்து எந்த எமிரேட்டில் அந்த கம்பெனி ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸி மேம்?
பண்றது? அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா துபாய் தான். ஏன்னா இப்போ நம்ம நினைப்போம், எல்லாரும் சொல்லுவோம் துபாய் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்குது, ஏன் துபாய் நல்ல லைசன்ஸுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் உண்மை சொல்ல போனோம்னா எல்லா எமிரேட்ஸுமே நல்லதான், பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் உண்மை சொல்ல போனோம்னா துபாய் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. இந்த லைசன்சிங் இதை பற்றி நான் முன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் லைசன்ஸ் ஆகட்டும், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷன் இல்லாமல் ஒரு லைசன்ஸ் எடுக்கலாம், விதின் 4-5 டேஸில் உங்களோட ஒர்க் முடிஞ்சிடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே துபாயில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி உண்டான எந்த பெனிஃபிட்டுமே வந்து இப்போ ஷார்ஜாவா, அஜ்மான், ரசல் கைமா இந்த மாதிரி உண்டான எமிரேட்ஸுங்களில் கிடையாது. நம்ம யோசிப்போம் ஷார்ஜா எமிரேட்ஸ் எல்லாம் அஜ்மான் இவங்க எல்லாம் தானே சீப்பாக இருக்காங்க, ஏன் துபாய்னு. இன்னொன்று கவர்மெண்ட் ரிலேட்டட் என்ன ஒர்க் நீங்கள் போனீங்கனாலும் துபாயில் மோர் சீப்பாக இருப்பாங்க, மோர் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அஜ்மான், ரசல் கைமா, ஷார்ஜா எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் நாட் கவர்மெண்ட் சார்ஜஸ். ஸோ கம்பேர் டு திஸ் துபாய் இஸ் பெட்டர், சீப்பர் அண்ட் பெஸ்ட் அண்ட் ஈஸி ப்ராசஸிங். அப்போ ஃபைன்ஸாக இருந்தாலும் ஆமாம் சட்டுன்னு ஒரு 4 நாள் 5 நாளில் இப்போ துபாயில் ஒரு லைசன்ஸ் நம்ம 2 நாள் கூட நம்ம ஒரு சிலவங்களுக்கு அர்ஜென்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு பாரிஸில் இருந்து ஒருத்தர் வந்தார் லாஸ்ட் வீக் தான், நான் வந்துட்டேன், நான் 2 நாளில் கிளம்புனா அதுக்குள்ளே நீங்கள் லைசன்ஸ் கொடுங்க நாங்கள். இப்போ விதின் 2 days நம்ம வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் துபாயில் இருக்கும்போது நிறைய ஃபாஸ்ட்டான ஒர்க்குங்கள் ஈஸியாக பண்ண முடியும். அதனால ஸோ ஐ திங்க் துபாய் இஸ் ஈஸியர் அண்ட் ஃபாஸ்டர். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா துபாயில் வந்து ஒரு ட்ரேட் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 7 எமிரேட்ஸ்லுமே அது ஒரு அக்செப்டபிள் திங்காக இருக்குது. எல்லா எமிரேட்ஸ்ல போய் துபாய் லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சம்டைம்ஸ் அஜ்மன் லைசன்ஸ், ரசல் கைமா லைசன்ஸ் வரும்போது அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க ஒரு ஒர்க் தரதுக்கு. அதனால ஓகே மேம், இப்போ இருக்கிற ரீசெண்ட் ட்ரெண்டிங் பார்க்கும்போது ஆன்லைன் பிஸ்னஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது லைசன்ஸ் தேவைப்படுமா அண்ட் லோ பட்ஜெட்டில் ஆரம்பிக்கலாமா? ஆமாம்மா, ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இ ட்ரேடர்ஸ்ன்ட்டு ஒரு இது கொடுக்குறாங்க, இ காமர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இ காமர்ஸ் சிட்டின்னே ஒன்று இருக்குது, ட்ரேட் லைசன்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக வேண்டி மட்டும் அதுக்கு ட்ரேட் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, சீப்பாக கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அதோட காஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு கன்சல்டண்ட்டையும் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக சொல்லி விடுவாங்க. ஓகே மேம், இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ ஒர்க் பண்ணிருக்கும் போதே நான் பிஸ்னஸ் துபாயில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு உங்களோட பதில்? கண்டிப்பாக பண்ணலாம். சரி, முன்ன ஒரு இப்போ அதுவும் அகெயின் நான் துபாயை பற்றி சொல்ல போனோம்னா, துபாயில் வந்து யுஏயில் மொத்தத்துலேயுமே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட விசாவில் இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு என்ஓசி வாங்கிட்டு வரணும், கன்சென்ட். இவங்க வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு என்ஓசி ரிக்வயர்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து துபாய் கவர்மெண்ட் அந்த ஒரு ரூல்ஸை எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அது உங்களோட பர்சனல் ஃப்ரீடம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது அதை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த என்ஓசின்ற ரிக்குவயர்மெண்ட் துபாய் கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ஷார்ஜா, அஜ்மன், ரசல் கைமாவில் அந்த ரிக்குவயர்மெண்ட் இப்பயும் இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆப்வியஸ்லி நீங்கள் என்ஓசி வாங்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு ஒரு என்ஓசி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்கன்னா எனி அதர் எமிரேட்ஸ்லையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் துபாயில் வந்து அதோட ரிக்குவயர்மெண்ட் கிடையாது. ஓகே, நைஸ். ஸோ மேம், இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஸோ அப்போ லைசன்ஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ புது லைசன்ஸ் எடுக்கிறது பெஸ்ட்டா இல்லை ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து இப்போ கை மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த லைசன்ஸ் மாற்றி கொடுப்பாங்க, ஸோ இந்த ஓல்ட் லைசன்ஸ் ஓகேவா மேம்? இது பெஸ்ட் நினைக்கிறீங்க? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது. எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்கும்போது ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் புது லைசன்ஸ் தான் போகணும். இதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு லைசன்ஸ்னா ஒரு கம்பெனி, அந்த லைசன்ஸ் இஸ் அ கம்பெனி. கம்பெனியில் வந்து அவங்க என்னென்ன பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்க எந்தெந்த லயபிலிட்டியில் இருக்குது, இதெல்லாமே நம்மளால வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ யுஏயோட சிவில் ரூல் படி என்னன்னா, நீங்கள் வென் யூ ஆர் டேக்கிங் ஓவர் எனி கம்பெனி யூ ஆர் டேக்கிங் ஓவர் தேர் லயபிலிட்டி ஆல்சோ. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் நம்ம தமிழ் ஆளுங்க நான் பார்த்துருக்கேன், இல்லை மேம் எங்கள் ஃப்ரெண்டு வந்து எனக்கு தரேன் லைசன்ஸ் ஃப்ரீயா, நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இந்த ஃப்ரீயாக லைசன்ஸ் தராங்க அப்படின்னு எல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அதில் வந்து அவங்க இப்போ 1 லட்சம் திரம்ஸ் கடன் வாங்கி வச்சிருந்தா அந்த கடத்தி சேர்த்து தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒரு 10 லட்சம் திரம்ஸ் கடன், அந்த மாதிரி நான் நிறைய, ஐ மீன் இட்ஸ் நாட் அ ஜோக் ஆக்சுவலி. நான் நிறைய பேர் அந்த மாதிரி தெரியாமல் பட்டு கஷ்டப்பட்டு எங்கிட்ட வந்து நின்று அழுகுறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மேம் அவர் எதுவுமே இல்லைன்னு சொன்னாரு, இப்ப பார்த்தா கேஸ் நடக்குது, பார்த்தா அதுல 3 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்க வேறு இருக்குன்னு சொல்றாங்க, அந்த கேஸ் இப்போ என் மேலே வருது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க.
அதனால தான் நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு அன்லெஸ் அண்ட் அண்டில் உங்களுக்கு அது ஒரு நெசசரி இல்லாத விஷயமா இருந்தால் நீங்கள் புதுசாகவே ஒரு லைசன்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிலவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனிங்களை டேக் ஓவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணும்போது அதுக்குண்டான நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மாதத்துக்கு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து லைபிலிட்டி ரிப்போர்ட் அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் பழைய ஒரு லைசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஓகே. அதில் ஒரு சிலவங்க நான் எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு இது பண்ண முடியல, நீங்கள் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அஸ்பெருமே நீங்கள் அது ஒரு காலமும் போய் எடுத்துடக்கூடாது. அதில் ₹1 லைபிலிட்டி இருந்தால் கூட அதை நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த ₹1 கூட போச்சுன்னா பரவாயில்ல. ஒரு சிலவங்களுக்கு லட்சமாக வருது வந்து அந்த ஒரு பிஸ்னஸ்ன்ற ஒரு ஆசையை தொலைச்சிட்டு நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு தெரியாது இல்லைங்க, தெரியாது. எடுக்கும்போது நம்மளால செக் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஒரு சிவில் லைபிலிட்டி வந்து ஒரு கம்பெனியில் வந்து விதின் 3 years பீரியட் எனி டைம் நம்மளால வந்து ஃபைல் பண்ண முடிஞ்ச ஒரு லைபிலிட்டி தான். அது ஃபைல் பண்ண பிறகு இந்த ஓனர் இல்லை, நீங்கள் தான் ஓனர். இப்போ சப்போஸ் என் கம்பெனியை நான் உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டேன், அதில் ஒரு லைபிலிட்டி வச்சுன்னா நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். நான் வந்து போயிடுவேன், அவ்வளோதான். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சது. நான் உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டிய விஷயம். அதனால அன்னெசரியாக வந்து இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அந்த இல்லை ஒரு சிலவங்க என்னென்னா கம்பெனியில் நிறைய அசெட் இருக்குது அப்படி வாங்குறவங்களா இருக்கா, அதுக்கு போகிற நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. என்ன மாதிரி கன்சல்டன்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த ஃபுல் ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 3-4 monthsல நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி எந்த ட்ரேட் லைசன்ஸுமே யாரும் ஃப்ரீயாக தராங்க, ஃப்ரெண்டு தராங்க அப்படி இப்படின்லாம் போய் வாங்கிக்காதீங்க. தட் இஸ் நாட் சேஃப் வே டு டூ இட். சூப்பர் மேம், ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நோ ப்ராப்ளம். போல வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் நிறைய அட்வைஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படிலாம் வந்து நீங்கள் கிளவராக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், என்னென்ன லைசன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒவ்வொரு விஷயம் மேம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நாங்கள் இன்ஃபர்மேட்டிவாக மீட் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு பயணியர் பிஸ்னஸ் சர்வீஸ் பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ வீடியோ எண்ட்லையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. Stay tuned with Radio Gilly 106.5. Radio Gilly 106.5 FM. Ketka Jolly.